ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலில் கொடுக்குற புளி சாதம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? வாங்க. 100 கிராம் புளியை ஊற வச்சுக்கிட்டேன். தாளிக்க தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வானல் அடுப்பில் போட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் தனியா, கருப்பு எள்ளு மூணுத்தையும் நல்லா செவக்க வறுக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி வெடித்து வர்ற சமயத்தில் காஞ்ச மிளகாய் ஒரு 10-15 காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கூடவே கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு மிளகாய் கருகிராமல் மட்டும் பார்த்து அடுப்பை நிறுத்திடணும். அடுத்து வானலை அடுப்பில் போட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கட்டி பெருங்காயமும் போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு போட்டுட்டு கிள்ளி வச்சுருக்கிற மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்க வேண்டியதுதான். நாம் போட்டிருக்கிற பொருளெல்லாம் செவந்து வர்ற வரைக்கும் அப்படியே நல்லா வறுத்துற வேண்டியதுதான். வறுத்துட்டு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியவும் சேர்த்துப்போம். பெருமாள் கோயிலில் கொடுக்குற புளி சாதம் தூக்குற அளவுக்கு இருக்கும். இந்த பக்குவத்தில் செஞ்சால் 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு கொதி விட வேண்டியது தான். இது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெந்தயம், தனியா, எள்ளு, மிளகாலாம் அதெல்லாம் மிக்சியில் அடிச்சுட்டு வந்து எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். இதோ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.